வணக்கம். சித்தர்கள் இவர்கள் நம் வாழ்க்கையை மாற்ற வந்தவர்கள், விதியை மாற்ற வந்தவர்கள். சித்தர்களின் ஜீவசமாதி ஆலயத்தில் நம்பிக்கையோடு நம் பாதம் பட்டாலே நாம் புண்ணியம் செய்தவர்களாகிவிடுவோம். 40 நாட்கள் பூஜை செய்த பிறகு ஜீவசமாதியை திறந்து பார்த்தபோது உடல் அப்படியே இருந்த அந்த அதிசய சித்தரை பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ சுப்பையா சுவாமிகள். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகில் உள்ள கடையனோடை என்ற ஊரில் வில்லிமுத்து கோனார் நாராயண வடிவு தம்பதிக்கு மகனாக பிறந்தார். அவர் ஊர் அருகில் நவ திருப்பதி தலங்கள் உள்ளன. பள்ளி முடிந்ததும் அவர் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். இதனால் 7 வயதுக்குள் அவரிடம் இருந்து அமானுஷ்ய சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. அவரை 6ஆம் வகுப்பு படிப்புக்காக குலசேகரன் பட்டினத்தில் உள்ள பள்ளியில் சேர்த்தனர். பள்ளி விடுமுறை நாட்களில் அருகில் உள்ள திருச்செந்தூர் முருகன் தலத்துக்கு சென்று வள்ளி குகையிலும் ஆலய திருப்பணி செய்த மூவர் சமாதியிலும் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். இதனால் மூவ சமாதியில் இருந்த காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள் ஆகிய மூவரின் சித்துக்கலைகள் சுப்பையாவுக்குள் ஊடுருவின. சூட்சமத்தில் ஊடுருவிய அந்த அருள் சுப்பையாவை தெய்வத்தன்மைக்கு மாற்றின. இதற்கிடையே திருச்செந்தூர் மூவ சமாதிக்கு வந்த சாதுக்கள் சிலர் சுப்பையாவுக்கு சக்தி மிகுந்த மூலிகைகள் பற்றியும் அதன் மூலம் மக்கள் பிணிகளை எப்படி தீர்ப்பது என்பது பற்றியும் சொல்லிக் கொடுத்தனர். இதனால் 14 வயதுக்குள் சித்த மருத்துவம் அவரது வசமானது. இதற்கிடையே பள்ளி படிப்பை முடித்த அவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் BA ஆனர்ஸ் படித்தார். அப்போது கல்யாணம் ராமசாமி என்பவர் துணையோடு அஷ்டமா சித்துக்கலையை தெரிந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியாக மூலிகைகள் மூலம் தன் உடலை சீர்படுத்தினார். அடுத்து காற்றை மட்டுமே சுவாசித்து வாழும் வேதித்தல் எனும் அற்புத கலையும் அவர் வசமானது. எனவே உணவு உறக்கம் பற்றி கவலைப்படாத நிலைக்கு அவர் உயர்ந்தார். மனம், சொல், செயல் மூன்றையும் கட்டுப்படுத்தினார். திருப்பதி, வடலூர், விருத்தாச்சலம் உள்பட பல கோவில்களுக்கு சென்று தியானத்தில் மூழ்கினார். இங்கிலாந்துக்கு சென்று படிக்க ஆசைப்பட்ட தங்கள் மகன் சந்நியாசியாகி விடுவானோ என்று பயந்த அவரது பெற்றோர் சுப்பையாவுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து வடமாநில யாத்திரைகள் சென்று முழுமையான சித்த புருஷரானார். 40 வயது வரை பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வந்த அவர் பிறகு வடலூர் வந்து வள்ளலார் அருள் வழியை பின்பற்றத் தொடங்கினார். ஒரு நாள் வள்ளல் பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து திருக்கழுக்குன்றம் செல் என்று உத்தரவிட்டார். அதன்படி 1951ஆம் ஆண்டு வடலூரில் இருந்து நடந்தே திருக்கழுக்குன்றம் வந்து சேர்ந்தார். 4 வேதங்களாக உள்ள 4 மலைகளையும் பார்த்த சுப்பையா இனி இதுதான் தனது இருப்பிடம் என்று முடிவு செய்தார். முதலில் அவர் திருக்கழுக்குன்றம் மலையடிவாரத்தில் தங்கினார். வேதகிரீஸ்வரரை வழிபட வருபவர்களுக்கு ஆன்மீகத்தை போதித்தார். ஒரு நாள் திருக்கழுக்குன்றம் மலை மீதேறிவிட்டு கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது வேதகிரீஸ்வரர் தன்னை தடுப்பது போல உணர்ந்தார். அன்று முதல் கழுகுகள் பாறைக்கு நேர் மேற்கில் இயற்கையாக பிரிந்திருக்கும் 2 மலை குன்றுகளுக்கிடையே தங்கி தவத்தில் ஆழ்ந்தார். சுமார் 9 ஆண்டுகள் அந்த குகைக்குள் இருந்தார். இதனால் அவருக்கு திருக்கழுகுன்றம் சித்தர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆற்றல் மிகுந்த சித்தாடல்களை அடிக்கடி நிகழ்த்தி காண்பித்து திருக்கழுகுன்றம் பகுதி மக்களை திக்குமுக்காட செய்தவர் சுப்பையா சுவாமி. மக்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு அவர் நடத்திய சித்தாடல்கள் இன்றும் அப்பகுதியில் புகழ்ந்து பேசப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் திருக்கழுகுன்றம் மலை மீது தினமும் 2 கழுகுகளுக்கு உணவு கொடுப்பார்கள். கழுகுகள் உணவு அருந்துவதை பார்க்க தினமும் மதியம் திருக்கழுகுன்றத்துக்கு நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அவர்கள் சுப்பையா சுவாமிகளிடமும் ஆசி பெற்று செல்ல தவறுவதில்லை. முதலில் அனைவரிடமும் பேசி ஆசி வழங்கி வந்த சித்தர் நாளடைவில் மௌன நிலைக்கு மாறினார். தேவைப்படும் போது சிலேட்டில் எழுதி காட்டினார். சில ஆண்டுகளில் அந்த பழக்கமும் நின்று போனது. கை ஜாடை மூலம் சைகையில் பேசி விளக்கம் அளித்தார். அவரிடம் ஒருவர், இரவில் இங்கு தனிமையில் எப்படி இருப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு சுப்பையா சித்தர், இல்லாமல் இருப்பேன் என்றார். அவரது பார்வைப்பட்டாலே பிரச்சனைகள் விலகி ஓடிவிடும் என்று மக்கள் நம்பினார்கள். சிலரை பார்த்ததும் சரியாகிடும் போ என்பார். இப்படி அவர் சொல்லிவிட்டால் அந்த வினாடியே பிரச்சனை தீர்ந்து விட்டதாக மக்கள் கருதுவார்கள். உண்மையிலே அந்த பிரச்சனைகள் தீர்ந்தும் விடும். சுப்பையா சித்தரை நேரில் சந்தித்த ஒவ்வொருவரும்
புத்துணர்ச்சி பெற்றனர். இப்படி சுப்பையா சுவாமிகள் தாமாகவே முன்வந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அருளாசி வழங்கி அவர்களது வாழ்வில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைத்து மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். 51 வயதை பூர்த்தி செய்திருந்த அவர் திடீரென ஒரு நாள் ஆன்மாவை பிரித்து இறைவனுடன் ஐக்கியமாகப் போவதாக கூறினார். சொன்னபடி 3/1/1960 அன்று அவர் உயிரை பிரித்து பரிபூரணம் ஆனார். அவரது உடலை மலைக்குகையில் இருந்து கீழே கொண்டு வந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் வேதகிரீஸ்வரர் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்தில் ஜீவசமாதி வைத்தனர். தான் தவம் இருந்த மலைக்குகையை பார்க்கும் வகையில் கிழக்கு திசை நோக்கிய வண்ணம் அவர் அமர்த்தப்பட்டார். 40 நாட்கள் பூஜை செய்த பிறகு ஜீவசமாதியை திறந்து பார்த்தனர். அவர் உடல் அப்படியே இருந்தது. உச்சி பார்த்தால் என்ற முறைப்படி அவரது தலைமுடிகள் மேல் நோக்கி நிமிர்ந்திருப்பதை கண்டனர். 10 மாதங்கள் சென்ற பிறகு சமாதியை பிரித்து ஆலயமாக கட்டும் பணி நடந்தது. அப்போதும் அவர் உடல் அப்படியே இருந்தது. சிலிர்த்து போன பக்தர்கள் கருவறை மற்றும் ஒரு பிரகாரத்துடன் சுப்பையா சுவாமிகளின் ஆலயத்தை அமைத்தனர். கருவறைக்குள் சுப்பையா சுவாமிகளின் கருங்கல் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மாதந்தோறும் திருக்கழுகுன்றத்துக்கு கிரிவலம் செய்ய செல்பவர்கள் சித்தரின் மகிமையை மனப்பூர்வமாக உணர்கிறார்கள். அவர்களில் சிலருக்கு ஸ்ரீ சுப்பையா சித்தர் காட்சி கொடுத்ததும் உண்டு. அவர் ஜீவசமாதி ஆலயத்தில் நம்பிக்கையோடு நம் பாதம் பட்டாலே நாம் புண்ணியம் செய்தவர்களாகிவிடுவோம். சித்தர்களின் ஜீவசமாதிக்கு செல்வதென்பதும் அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. ஓம் நம சிவாய.